கண்களில் ஏன் கண்ணீர்? கவலைக்கு யாது காரணம்? ஓ, புரிகிறது. நீ சொன்னது கேட்டது மங்கள வாழ்க்கை இல்லையே என்று மனம் நொந்து போய் நிற்கிறாய். அன்னை ஈஸ்வரி, அவளே ஜனனி. ஆயினும் மகளே, ஒன்று நீ அறிய வேண்டும். மாந்தர்களுக்கு வழிகாட்ட மண்ணுலகிலும் தெய்வங்கள் வந்து திருமணங்கள் நடத்தி இருக்கின்றன. அவற்றின் தத்துவம் அறிந்து அந்தந்த தலங்களுக்கு சென்று திரும்பினால் சொல்லுங்க தாயே, அவ்வண்ணமே செய்கிறேன். மாங்கல்ய பாக்கியமே முதலில் நீ தேடுவது. மதுரையில் கொலுவீற்றிருக்கிறாள், அதை உனக்கு தர வேண்டும். அவளை வணங்கினால்தான் மனதில் குகந்த மணவாளன் மாங்கல்யமும் கிட்டும். அவள் கதை என்ன தாயே? சொல்லுகிறேன் கேள். சேரனையும் சோழனையும் வென்று பாண்டிய நாட்டிலே மும்முடி பாண்டியனாக கொலுவீற்றிருந்தான் மலையத்வஜ பாண்டியன். பிறர்க்கரிய பேர்கள் பல பெற்றிருந்து பிள்ளை பேர் இல்லையே என்று உள்ளம் கனிந்து உருகினான். அதற்காக புத்திர காமேஷ்டி யாகம் தொடங்கினான். நல்லோரே, மதுரை வாழ் மக்களே, ஓர் அறிவிப்பு. மதுரையை ஆளும் நமது மாமன்னர் மலையத்வஜ பாண்டியர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறார். அனைவரும் மன்னரை வாழ்த்த வருக வருக. ஓம் நமஸ்தே பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய ஸ்ரீயம்பகாய ஸ்ரீவராந்தகாய ஸ்ரீகாலாக்னிகாலாய காலாக்னிஹஸ்தாய நீலகண்டாய ஸ்ரீயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய भगवान विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय சுவாமி, நம்முடைய பக்தனாகிய பாண்டியன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறான். ஆனால் மகப்பேற்றை அடையும் பாக்கியம் அவன் மனைவிக்கு இல்லையே. தாங்கள் மனது வைத்தால் அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு யோகமுள்ள குழந்தையை உருவாக்கி தர முடியாதா? முடியும், ஆனால் கூடாது. ஏன்? விதி என்று ஒன்று இருக்கிறதல்லவா? ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஸ்வாஹா. மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஸ்வாஹா. பார்த்தீர்களா, அவர்கள் என்னையும் பூஜிக்கிறார்கள். ஆமாம், பாண்டியரசி குழந்தைக்காக இயங்குவது என் தாய் உள்ளத்தை உருக்குகிறது. அதனால் பாண்டியனின் மகளாக நானே பிறக்கப் போகிறேன். விதியை மீறப் போகிறாயா? மன்னியுங்கள் சுவாமி, யாகத்துக்கும் பூஜைக்கும் பலன் உண்டு என்று கூறியவரும் தாங்கள் தானே. தங்கள் சொல்லை மெய்ப்பிக்கத்தான் புறப்படுகிறேன். மலையத்வஜன் மகளாக நீ பிறப்பதால் அவன் மகிழ்ச்சி அடையப் போவதில்லை. புரிகிறது பிரபு. குழந்தையின் உடலில் ஒரு குறையை ஏற்படுத்த நினைக்கிறீர்கள். ஆம். அப்படியானால் அதையும் என் விதியாக ஏற்றுக்கொள்கிறேன். சக்தி, அரகர மகாதேவா. அரகர மகாதேவா. நான் வந்த நேரம் நல்ல நேரம்தான். நாரதா, எங்களுக்குள் ஒரு சர்ச்சை. யார் சொல்வது சரி என்று நீயே சொல். ஐயன் சொல்வதுதான் சரியாக இருக்கும். நாரதா, அன்னை சொல்வதும் தவறாக இருக்க முடியாது. என்ன? நான் நன்றாக மாட்டிக்கொண்டேன். ஐயனே, அம்மையே, நாரதன் வந்தாலே கலகம்தான் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். உங்கள் சர்ச்சையை தீர்த்து வைத்தாலாவது அந்த அவப்பெயர் மாறுமல்லவா? நிச்சயமாக மாறும். அது போதும். உங்களுக்குள் ஒரு போட்டி. அதில் வெற்றி பெறுபவர் சொற்படி மற்றவர் நடக்க வேண்டும். என்ன போட்டி? நடன போட்டி நடத்தினால் வெற்றி எனக்குத்தான். என் பெயரே கூத்தன். எதற்கு இன்னொரு சர்ச்சை? ஆடி பார்த்து விட்டால் தெரிகிறது. அரகர மகாதேவ், அரகர மகாதேவ். தாம் தத்தி தத்தண்ண தத்தாம் கண்ணத்த சுட்டு தத்தாம் சுட்டு தத்தி பித்தத்தாம் திப்பி தக்கடக கதிந்தாக தட்டி கட்டதகத ரத்திந்த தக்க ரத்திந்தாக தட்டி கட்டதகதே ரத்திந்த தக்க கதிந்தாக தட்டி கட்டதக ரத்திந்தாக தட்டி கட்டதக கதிந்தாக தத்திந்தாக கதிந்ததிந்த தத்திங்கதிந்த ரத்திந்த ரக்கதிந்த 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 ரக்கதிந்த
தாரு தகட தக தடி தடி தஜம் 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 தடி தடி தனம் தடி தடி தரம் தடி 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 தாங்கள் ஆனந்த தாண்டவம் ஆடினால் உலகம் மகிழும், ருத்ர தாண்டவம் ஆடினால் உலகம் தாங்குமா? எல்லாம் அறிந்தவர் தாங்கள், ஏதும் அறியாதவர் போல் எதற்கு இந்த நாடகம்? அன்னை சக்தி மண்ணில் அவதரிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அருள் புரிய வேண்டும் ஐயனே, அருள் புரிய வேண்டும். தவமே வடிவான தமிழ்கடலே, எங்கள் மலர் செல்வத்தை ஆசீர்வதியுங்கள். வேண்டாம் அரசே வேண்டாம். இந்த அமுத குளிர் நிலவை, அழகு தமிழ் பொழிலை ஆசீர்வதிக்கும் தகுதி எனக்கில்லை. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது தெய்வீக குழந்தை, மக்கள் என்னாலும் இவளை தொழுது கொண்டே இருப்பார்கள். தடையில்லாத தகமை பெற்ற இப்பெண்ணுக்கு தடாதகை என்று பெயர் சூட்டுகிறேன். தடாதகை பிராட்டியார். தவத்திற் சிறந்த பெரியோர்களே, வேத விற்பன்னர்களே, விலை மதிக்க முடியாத இந்த மலர் செல்வத்தை வேள்வியில் இருந்து பெற்றுள்ளோம். நீங்கள் இந்த வேள்வியை எவ்வளவு ஹிருதயபூர்வமாக செய்திருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த குழந்தையே சாட்சி. அதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாண்டிய மன்னர், மகாராணியார், முப்புறம் எரித்தவனே, முக்கண்ணன் அருடைய குழந்தை என்பதை நாங்கள் எக்காலமும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி படைத்தாயோ? பாண்டிய மன்னா, நீ வருந்த தேவையில்லை. மணவாளனாக வரப்போகிறவரை பார்த்தவுடனேயே உன் மகளின் குறை மறைந்து போகும். என் தங்கை பார்வதி பாண்டிய மன்னனின் மகளாகி ஆண்டுகள் ஆறாகிவிடும். ஆமாம், இன்று அவளுக்கு வித்யாரம்பம். அதற்கு முன் நான் அவளை சந்திக்க வேண்டும். இந்த கோலத்திலா? இல்லை, இதோ பார். ஓ, இடைச்சிறுவன் வேடமோ? ஆமா, அல்லிக்கொடி போன்ற உன் இடையை தழுவும் சிறுவன். வெண்ணை திருடும் எண்ணம் இல்லையே, உன்னை விடவா வெண்ணை சுவைக்கும்? அது சரி, இந்த வேடம் எப்படி? அழகாகவே இருக்கிறீர்கள் கண்ணே. சிறிது நேரம் உனது மடியில் படுக்கட்டுமா? எப்போதும் விளையாட்டு தானா? சிறுவன் தானே, ஏதோ விளையாட்டு புத்தி. வரட்டுமா? என் பெயர் அழகன். பொருத்தமான பெயர். உன்னை பார்க்கும்பொழுது யுகம் யுகமாய் பழகியை போல ஒரு பாசம் இருக்கும். உறவில் உனக்கு அண்ணன் நான். பார்த்ததே இல்லையே. புதிய உறவா? பழைய உறவுதான். இப்போது அதில் ஒரு புதிய உருவம். புரியவில்லையே. இப்போதைக்கு ஒன்று மட்டும் புரிந்தால் போதும். நீ வளர்ந்து பெரியவளாகி கணவன் வீட்டுக்கு செல்லும் வரை பிறந்த வீட்டின் பெருமையைத்தான் காப்பாற்ற வேண்டும். இதுதானே என் பிறந்த வீடு? இல்லை அம்மா, இது நீ வளரும் வீடு. கிடைக்கதான். பிறந்த வீடு, வளரும் வீடு, புகுந்த வீடு என்று எனக்கு மட்டும் 3 நியதிகளா? ஆம், இது தேவ ரகசியம். உரிய நேரம் வரும்போது நீயே தெரிந்து கொள்வாய். சரி அண்ணா, பிறந்த வீட்டின் பெருமை என்று ஏதோ சொல்ல வந்தாயே. சொல்கிறேன் அம்மா.
நமோஸ்து சிந்தம். நமோஸ்து சிந்தம். அன்பே சிவம். அன்பே தெய்வம். இல்லை இல்லை, அன்பே சிவம். இல்லை இல்லை, அன்பே தெய்வம். என்னம்மா, சிவன் தானே அன்பு. என் வைஷ்ணவத்தில் அன்பில்லையா குருதேவா? சைவன் தானே முதலில் தோன்றியது. எப்படி இருக்க முடியும்? சிவன் அழிக்கும் கடவுள், திருமால் காக்கும் கடவுள். அப்பா, நீங்களே சொல்லுங்கள், காப்பவன் முதலிலா அழிப்பவன் முதலிலா? இளவரசி, இப்போது நான் குருவா அல்லது நீங்கள் எனக்கு குருவா? என் கேள்விக்கு இதுவா பதில்? மகளே, குருதேவர் சொல்வதைத்தானமா நீ கேட்க வேண்டும். சொல்வது யார் என்பது முக்கியம் அல்லம்மா, சொல்லப்படுவது என்ன என்பதுதான் முக்கியம். மன்னியுங்கள் குருதேவா, திருமாலையன்றை நான் ஒருவரையும் வணங்க மாட்டேன். காரணம் என்னம்மா? அப்பா, பிறந்த வீட்டின் பெருமையை காப்பாற்ற நான் நாராயணனைத்தான் வணங்க வேண்டும். மன்னர் பெருமானே, நாவின் திறத்தாலேயே இந்த நாணயத்தை வென்று விடுவார் நமது இளவரசி. இது சாதாரண குழந்தை அல்ல, அறிவின் பிறப்பிடம், ஆழப் பிறந்த மங்கை. என்னம்மா, அழைத்தீர்களாமே? ஆமா, கோவிலுக்கு போக வேண்டும். இன்று சிவராத்திரி அல்லவா? சிவனாரின் ராத்திரிகளில் சிறப்பானது ஒரு ராத்திரி தானோ? அப்படி இல்லை அம்மா, உலகம் முழுவதும் ஆண்டவனுக்குரியதுதான். ஆனால் சில இடங்களில் தானே கோவிலை கட்டுகிறோம். அதே போலதான் ஒரு ராத்திரியை சிவராத்திரி என்று சிறப்பாக கொண்டாடுகிறோம். என்ன செய்வதம்மா, என் இதயம் சைவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே. என்ன, மறுபடியும் நமது மகள் திருமால் பெருமை பாடுகிறாளா? பரவாயில்லை, காலம் அவள் கண்களை திறக்கும். நாம் சிவபூஜைக்கு போகலாம். மணிவண்ணா
நிலையில் இருக்கிறீர்கள்? தேவி, தேவலோகத்து பாரிஜாத மலர் என்றால் அதை செடியிலேயே விட்டு வைப்பதால் என்ன பயன்? ஆமாம், பறித்தெடுத்து பூஜையில் வைத்தால்தான் மலராக பிறந்ததின் முழு பயனும் அதற்கு கிட்டும். தேவி, நமது அருமை மகள் அற்புதமான பாரிஜாத மலராய் பூத்து குலுங்குகிறாள். அதை உரிய இடத்தில் சேர்க்க வேண்டியது நம் கடமை அல்லவா? ஆமாம், உடனே சுயம்வரத்துக்கு ஏற்பாடு செய்யலாமே. அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் எல்லா தேசங்களுக்கும் ஓலை அனுப்புங்கள். இல்லை தேவி, இதை நான் ஒரு புதிய முறையில் நடத்தப் போகிறேன். நமது மகளின் ஓவியத்தை முதலில் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அனுப்புவோம். ஓவியத்தை விரும்புவோம் அந்த காவியத்தை காண வரட்டும். அவர்களில் ஒருவரை அவளே தேர்ந்தெடுக்கட்டும். சரிதானே? அப்படியே செய்யுங்கள். எங்கே அந்த பாண்டிய ராஜகுமாரியின் படம்? அழைத்தீர்களாமே? ஆமாம், கல்யாண பெண்ணின் ஓவியம் என்று சொல்லி காளியின் படத்தை அனுப்பி நம்மை அவமானப்படுத்தினானே அந்த பாண்டியனை பழிவாங்கிய தீர வேண்டும். உடனே படைகளை திரட்டுவோம். உறவு மலரட்டும் என்றுதான் என் மகளின் ஓவியத்தை அனுப்பி வைத்தேன். இப்படி பகை வெடிக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. அஞ்ச வேண்டாம் அரசு, நமது படை வீரர்கள் தயாராகவே இருக்கிறார்கள். நமது படையின் வலிமை பற்றி எனக்கு ஐயமில்லை. ஆனால் என் உடலின் நிலைமை, களத்திற்கு நானும் வருவேனா இல்லை? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். வீர மரணம் அடையாமல் நோய் மரணம் கிட்டிவிடுமோ என்பதுதான் என் கவலை. அத்துடன் சொல்லுங்கள் தந்தை, சொல்லுங்கள். எனக்கு பிறகு இந்த பாண்டிய நாட்டை ஆள்வதற்கு தகுதிகள் அனைத்தும் நிறைந்த நமது இளவரசியார் இருக்கிறார்களே. ஆமாம் ஆமாம், என் செல்வ மகளே, நீ என்னம்மா சொல்கிறாய்? அப்பா, இந்த நாட்டின் அரசு கட்டிலில் நான் தான் அமர வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. ஆனால் அவசியம் ஏற்பட்டால் எனக்கு அதில் ஆட்சேபனையும் இல்லை. போதும் மகளே, இது போதும். இனி இந்த உயிர் நிம்மதியா? அமைச்சரே, நாளைக்கே அவையை கூட்டுங்கள். என் செல்வ மகளுக்கு முடிசூட்டுங்கள். ஆட்சிக்கு வரும் நாளிலிருந்து இவள் விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இவளுக்கு மீனாட்சி என்ற பெயரை சூட்டுங்கள். மீனாட்சி மகளே, மீனாட்சி, மீனாட்சி மகளே, மகளே. மீன் பார்வையினாலேயே தன் கைகளை காத்து வளர்க்கும். அதுபோலவே தன் கருணை மிகுந்த பார்வையினால் மக்களை காத்து வளர்ப்பார் நம் மீனாட்சி. பாண்டிய பேரரசி மீனாட்சி தேவியார். என் உயிரினும் இனிய குடிமக்களே, இந்த உலகமெல்லாம் செழிக்க வேண்டும், இது என் ஆசை. உங்கள் உள்ளமெல்லாம் நிறைய வேண்டும், இதுவே என் லட்சியம். வானம் பொழிந்தால்தான் பயிர்கள் செழிப்படையும். அதுபோல வாழ்க்கையில் நேர்மை இருந்தால்தான் மனித உயிர்கள் சிறப்படையும். இந்த அரியாசனத்தில் அமர்ந்திருப்பதை விட உங்கள் அன்பு நெஞ்சங்களில் அமர்ந்திருப்பதையே நான் விரும்புகிறேன். முடிசூட்டி விட்டதால் என்னை தனிமைப்படுத்தி விடாதீர்கள். நான் என்றும் உங்களுள் ஒருத்தி.
பாவமே, இது என்ன கொடுமை? அட போய் என் வேலையை பார்த்துக்கிட்டு. நில்லு. எதுக்காக இவளை பிடிச்சு தள்ளின? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இவ அம்மா எனக்கு சீர் கொடுக்கறதா சொன்ன 200 கழிஞ்ச பொண்ணை இன்னும் கொடுக்கல. இது நியாயமா? அதுக்காக எங்க அப்பா திடீர்னு காலமாயிட்டாரு. எங்க அம்மாவோட வாழ்க்கையே சீர்குலைஞ்சு போச்சு. இந்த நிலைமையில நாங்க எப்படி ஐயா சீர் கொடுக்க முடியும்? அட பாவமே. ஏயா ஒண்ணு பேசாத. உன்னோட வந்தாதான் இவ என்னோட வாழலாம். ஓஹோ, சேர்ந்தே வரணுமா? வேண்டியது இல்லை. முதல்ல பொன் வரட்டும், அப்புறம் அந்த பெண் வரட்டும். அப்படியா? இந்த நீ கேட்டது 200 தான். இந்த பையில 300 களைஞ்சு பொண்ணு இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்லுங்க. முதல்ல பொண்ணு வரட்டும், அப்புறம் பெண் வரட்டும் சொன்னியே, இவ அப்புறமா வருவா. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ராத்திரி மட்டும் இவ என் கூட இருக்கட்டும். என்ன சொன்ன? இரு இரு இரு. இதுல என்னப்பா தப்பு? வழியோட போறவன் வலிய வந்து பொன் கொடுத்தனே, அந்த உரிமையில தான் கூப்பிடுறேன். இந்த பொண்ணை நீயே வச்சுக்க. ஏய், இங்க வா. 1000 கொட்டி கொடுத்தாலும் இவன் நான் கட்டிக்கிட்ட மனைவி. புரியுதா உனக்கு? அது எனக்கு புரியுது. காலம் பூரா உன்னோட வாழ போறவ கிட்ட கூலி கேட்கற மாதிரி பொன் கேட்டியே, அந்த தப்பு உனக்கு புரியுதா? புரியுதுங்க. உன் மனசு இருந்துச்சு, எனக்கு அதுவே போதும். இந்தா, இந்த பெண்ணோட சேர்த்து இந்த பொண்ணையும் நீயே வச்சுக்க. இது என் கூட பிறக்காத தங்கச்சிக்கு இந்த அண்ணன் கொடுக்கிற பரிசம் இல்ல, பரிசு. என்ன மன்னிச்சிடுங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எந்த வீட்டுல மனைவி கண் கலங்காம இருக்கிறாளோ அந்த வீட்டுலதான் லட்சுமி குடியிருப்பா. தலைவரே, ஏன் இந்த பதட்டம்? பகைவர் படையெடுத்து வருகின்றனர். முதலை நெருங்கிவிட்டனர். பாண்டிய நாட்டின் பைந்தமிழ் வீரர்களே, பகை முடிக்க புறப்படுங்கள். வீரத்தின் நிலைக்களமான உங்களை போர்க்களம் அழைக்கிறது. போர் முடிந்த பிறகு உங்கள் மனைவிமார்களில் எத்தனை பேர் ஆரத்தி கரைப்பார்களோ, எத்தனை பேர் அழுது புலம்புவார்களோ, நினைக்கும் போதே நெஞ்சம் துடிக்கிறது. நாம் போரை விரும்பவில்லை, ஆனால் நாட்டையும் நம் மானத்தையும் காப்பாற்றிக் கொள்ள போரில் இறங்குவதை தவிர வேறு வழியே இல்லை. பாயும் அடலையர்களே, பாண்டிய நாட்டில் புல்லும் புலியாகும், மரமும் மத யானையாகும் என்ற புதிய வரலாற்றை படைக்க புறப்படுங்கள். முழங்கட்டும் முரசு. திருமகளே, வெற்றியின் திருவடிவே, இந்த போரில் நீ பெற்ற வெற்றியை உலகமே பாராட்டுகிறது. இப்பொழுது முதல் இது உன்னுடைய நாடு. இந்நாட்டு மக்கள் எல்லாம் இனி உன்னாட்டு மக்கள். இங்கு இறந்து கிடப்போரின் சுற்றத்தார் எல்லாம் இனி என் நாட்டு மக்கள். அவர்களுக்கு என் மீது எப்படி அன்பு இருக்கும்? தாயே, மான்களை கொள்ளும் வேங்கையிடமாவது ஒரு நியாயம் உண்டு. அதற்கு பசிதான் தெரியும், பாசம் தெரியாது. ஆனால் மக்களை கொள்ளும் வேந்தர்களிடம் என்ன நியாயம் இருக்கிறது? பாவம்தான் நிறைந்திருக்கிறது. தவமுனிவரே, என் பாவத்துக்கு பரிகாரம் காண கைலாயத்திற்கு செல்ல வேண்டும். ஈசனிடமா? அவர் அழிக்கும் கடவுள் ஆயிற்றே. ஆம், அவர் பாவங்களை அழிக்கும் கடவுள். அயலத்தை காப்பதற்காகவே ஆலகால விஷத்தை உண்டு நீலகண்டனானவர். அவர் பாதம் படிந்தால் பாவங்கள் தொலையும். நாராயணனின் பாதம் பணிந்தே பழக்கப்பட்டவள் நமச்சிவாயம் என்று எப்படி சொல்வேன்? இப்பொழுது சொல்லவில்லையா? இதையே பக்தியோடு சொல். முனிவரே, இன்னொன்று, நீ கைலாயத்தில் கால் வைத்த மறுகணமே உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட போகிறது. அப்படியா? ஆனால் நான் அங்கே எப்படி செல்ல முடியும்? ஓம் சிவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து பாரம்மா. ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.
வீர திருமகளுக்கும் நாணம் வந்து விட்டதே. அது மதுரை மண்ணுக்கும் மகேஸ்வரன் கண்ணுக்கும் உள்ள சக்தி. சக்தியே நீதானே சக்தி. சக்தி, விரைவிலேயே நாம் சொக்கநாதனாக வந்து உன்னை மணமுடிப்போம். ஆனால் சொல்லுங்கள் சுவாமி. வரும் சோமவாரத்தில் மிதுன நக்கிலத்தில் உன்னை மனம் புரிய வேண்டும் என்பது விதி. அந்த முகூர்த்த வேளை தவறுமானால் அதன் பிறகு எப்போதுமே சிவன் சக்தியுடன் சேர முடியாது.